மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துடைய 72வது பிறந்தநாள் கொண்டாட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. இதுல கலந்துகிட்ட அவருடைய மகன் சண்முகம் பாண்டியன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இதனால அவரை உடனடியா கார்ல எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த இடம் பரபரப்பா காணப்பட்டுச்சு. நடிகர் விஜயகாந்துடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்துல சிறப்பு ஏற்பாடுகள் நிறைய செஞ்சிருந்தாங்க. கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் பலரும் இங்க குவிஞ்சிருந்தாங்க. அவர்களுக்கு சிறப்பான உணவும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதிகமான கூட்ட நெரிசல் காரணமா திடீர்னு சண்முக பாண்டியன் மயங்கி விழுந்திருக்காரு. இதனால அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. பிறந்தநாள் கொண்டாட்டத்தையொட்டி விஜயகாந்தோடைய முழு உருவ சிலைய பிரேமலதா திறந்து வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தேமுதிக தலைமை அலுவலகம் இனிமேல் கேப்டன் கோயில் அப்படின்னு தான் சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் இங்க பகிர்ந்திருக்காங்க பிரேமலதா.